சொன்னாரு. இந்த வசனம் நேற்று காலையில என்னோட ஆண்டவர் இடைப்பட்டார். ஆமென். 2 நாளாகும் 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தருக்கு அடுத்த காரியத்தில் நல்ல உணர்வுள்ளவனா எல்லா லேவியரோட எசேக்கியா பட்சமா பேசினான். ஆமென். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்குது கர்த்தருக்கு அடுத்த காரியம். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு புதுசா ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களுக்கு கர்த்தருக்கு அடுத்த காரியம் தெரியாது. ஆமென். தெரியாது. இப்போ 1 வருஷம் வரைக்கும் கர்த்தருக்கு அடுத்த காரியம் தெரியாது. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் போகும்போது எப்படி வருஷம் மாறுதோ அது போல நம்ம ஜீவியத்துல கூட கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை செய்யறவங்களா நம்ம காணப்படணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. அப்ப என்கிட்ட கர்த்தர் பேசுறது என்னன்னா கர்த்தருக்கு அடுத்த காரியம். எசேக்கியா ராஜாவுக்கு ஆயுசு நாட்களை திருப்பி ஆண்டவர் கொடுத்தாரு. அவர் கர்த்தரை ஒரு சோத்திரம் 2 ராஜாக்கள் 21 வாசிங்களா. நான் உமக்கு முன்பாக உண்மையும் ஆமென். ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. எசேக்கியா அழுகிறார். அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமா திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆம் கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையாகவும் மன உத்தமனாகவும் நடந்து உம்முடைய பார்வைக்கு நலமானது செய்தது என்பதை நினைக்கின்ற. ஆமென். அப்ப அவர் என்ன செய்தாரு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சொல்ல போறதில்ல. எசேக்கியா ராஜா இருந்த நாட்கள்ல ஆலயம் அப்படியே மூடப்பட்டு இருந்தது. ஆலயம் முழுவதும் பாழடைஞ்சு இருந்தது. அல்லேலூயா. ஆசிரியர்கள் எல்லாம் ஊழிய லேவியர்கள் பரிசுத்தம் இல்லாத பயபக்தி இல்லாதவங்களா காணப்பட்டாங்க. ஆனா எசேக்கியா ராஜா தான் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை அந்த ஆலயத்துல செய்தாரு. அவர் ராஜா தான் இருந்தாலும் கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல அவர் செய்ததுனாலதான் தேவன் அவருக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாரு. அப்ப நம்மளுக்கு கூட உண்மையா ஆயுசு நாட்கள் ஆண்டவர் கூட்டி கொடுப்பாரு. ஆனா கூட்டி கொடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை செய்யணும். நீங்க பாருங்க, எசேக்கியா அந்த 2 நாளாகும் 30:1. அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றி எப்ராயிம் மனசே கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். ஆமென். என்ன சொல்லப்பட்டது? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள்னு கூப்பிட்டாங்க. நீங்க யாராவது கர்த்தருடைய ஆலயத்துக்கு மற்றவங்களை கூப்பிடுறீங்களா? நீங்க மட்டும் உட்கார்ந்து போறீங்களா? அப்போ கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை செய்யறவங்க உண்மையா நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிற மக்களை ஆண்டவருக்குள்ள நடத்தாத இருக்கவும் மாட்டாங்க. ஆமென். திருப்பி வாசிங்களா. அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேல் யூதா எங்கும் ஆட்களை அனுப்பி
யூதாக்கும் இஸ்ரேல் ஜனங்க மத்தியில் ஆள் அனுப்பி எங்க இருக்கிற அத்தனை பேரையும் ஆலயத்துல கூட்டி சேர்த்தாரு. அப்ப நம்ம கூட உண்மையாக கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை செய்யணும். ஆமென். நம்மளை நம்பிதானே இயேசப்பா அந்த பூமியில வாழ்ந்துட்டு சொல்லிட்டு போனாரு இல்லையா? அவர் என்ன சொன்னாரு? மத்திய சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல அவர் உயிர் தெய்ந்து வந்தாரு. 16 வாசிங்கள 16 வரும் போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர் தெழுந்திருந்த தம்மை கண்டவைகளை அவர்கள் நம்பாத போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொன்னாரு. ஆமென். உலகம் எங்க போய் என்ன பண்றீங்க? நான் உயிர் உள்ள தெய்வன்றதை சொல்லுங்க. ஆமென். ஆமா. மத்திய சுவிசேஷத்தை நீங்க பாத்தீங்கன்னா 28ஆம் அதிகாரத்துல அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோட இருக்கிறேன் என்றார். ஆமென். 18 சொல்லுது, அப்போது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். வாசிக்கிறேன், இருங்க. நம்ம இதெல்லாம் மொல்லமா படிக்கணும். அப்ப இங்க கீழே என்ன? ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷர்களாக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால அவர்களுக்கு சொல்றாரு. அப்போ அந்த 11 பேரையும் அவருக்கு அடுத்தவங்கள நிறுத்தினாரு. இப்ப நம்மள கூட ஆண்டவர் அப்படிதான் நிறுத்தி இருப்பாரு. ஆமென் இல்லையா? சொல்ல மாட்டோமா? இப்ப ரட்சிக்கப்பட்ட புதுசுல நம்மள அப்படிதான் நம்பிதான் ஞானஸ்நானம் எடுக்க வச்சிருப்பாரு. இப்ப இந்தியாவில் அவ்வளவு ஜனங்கள், தமிழ்நாட்டில் அவ்வளவு ஜனங்கள், சென்னை பட்டணத்துல அவ்வளவு ஜனங்கள் இருக்குது. அவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் தேவன் நம்மளே ஏத்துக்கினாரு? ஏன் நம்மள தெரிஞ்சு கொண்டாரு? ஏன் நம்மள தேடி வந்தாரு? சொல்லுங்க. நம்ம அவருக்கு அடுத்த காரியத்தை நம்ம செய்ய மாட்டோமான்னு சொல்லிதான் அவருடைய பிள்ளைகளா அவருடைய ரத்தத்தினால நம்மளை கழுவி இருப்பாரு இல்லையா? யார சொல்ல மாட்டோமா? என்கிட்ட நேத்து பேசினாங்க இந்த காரியத்தை. உங்க சபையார பார்த்து சொல்லுங்கப்பா, எனக்கு அடுத்த காரியத்தை செய்யறவங்களா காணப்படட்டும். முதல்ல நம்ம ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை செய்வ நம்ம சின்ன வயசுல இருந்து எந்த அளவுக்கு உங்க முதிய வயது வரைக்கும் செய்றீங்களோ உங்க ஆயுசு நாட்களை கத்து பலப்படுத்துவார். உங்களை எதிர்ப்பா வர அசிரிய ராஜாவை திரும்பி போக வெக்க முகத்தோட உங்களை வெக்கப்படுத்துறவங்க அவங்க முகம் வெக்கப்பட்டு திரும்பி போகும். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமா. அந்த அசிரிய ராஜான்னு ஒருத்தர், சனகரிப்புன்னு ஒருத்தர் இருந்தான். நீங்க அதை பார்த்தா தெரியும். 2 ராஜாக்கள் 19:18 அவனை பத்தி எழுதப்பட்டது. எசேக்கியாவை போல கர்த்தரை நம்பினவங்க ஒருத்தரும் இல்லையா? ஆமென். ஆமென் சொல்லுங்களா? இந்த அசிரியா ராஜாவை சொல்றாரு, அவன் கர்த்தரை நம்ப பண்ணுவான். நீங்க நம்பாதீங்க, என் கையில இருந்து உங்களை யாராலும் தப்ப பண்ண முடியாதுன்றான். ஆமென். ஆமென் சொல்லுங்களா? ஆமா. எசேக்கியா ராஜாவோட கர்த்தர் இருந்தார். காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய எண்ணம் முழுவதும் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை செய்யறதுக்காகவே நின்னான். அதுதான் நம்ம பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லுது 2 நாளாகும் 30:22 எசேக்கியா நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பச்சமாய் பேசினான். பலத்தையும் ஆயுசு நாட்களையும் தருவாரு. அது மட்டும் இல்ல, உங்களை எதிர்த்து நிக்கிற அசிரிய ராஜாவா இருந்தாலும் சனகரிப்பு ராஜாவா இருந்தாலும் வெக்க மோகமா திரும்பி போக பண்ணுவாரு.
சொல்லுங்களேன், ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, உங்களை வெட்கப்படுத்துறவங்க ஆண்டவரே வெட்கப்படுத்துவாரு. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை செய்ய. நல்லா மூஞ்சி பார்த்து ஒருத்தர் மூஞ்சி பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை செய்யுங்க. உங்க ஸ்கூல்ல யார் எதிர்ப்பா வந்தாலும் கர்த்தர் அவங்களையே மாட்டி விட்டுருவாரு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமா. ரெண்டாவது டைமை பார்த்து பேசுறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா சோத்திரம் 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 3:5. கிபியோனிலே கர்த்தர் சாலொமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், தகப்பனாகிய தாவீது உமது அடி. போதும் இங்க கேக்குறாரு, கர்த்தர் சாலமோனை நோக்கி ராத்திரியில சொப்பனத்துல தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள் என்று தேவன் சொன்னார். நீ யாரா விரும்புறீங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்களா. வாயை திறந்து நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவர் பார்க்கட்டும். அப்ப உங்களுக்கு எதுவும் ஆனாவா சொல்லுங்க. சொல்லுமா, அப்ப பிரார்த்தனை பண்ண மாட்டீங்க. நீங்க விரும்புகிறத கேளுங்க. யாரு கேட்ட? சாலமோன் கேட்ட. பாருங்க, அந்த வசனம் 3. சாலமோன் கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தான் இருக்குது. ஆமென். நீங்க கர்த்தரிடத்துல அன்பு கூர்ந்தீங்கன்னா கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை செய்வீங்க. சாலமோன் கேட்ட சொல்ற, நீ விரும்புகிறத கேளு, நான் தருவேன்றாரு. ஆனா சாலமோன் என்ன தெரியுமா கேட்டாரு? இது நமக்கு தெரியும். ஆனா இதுல நான் முக்கியமா 2 வசனத்தை உங்ககிட்ட நான் கோடிட்டு காட்டுறேன். 7-8. என் தேவனாகிய கர்த்தாவே, உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் இன்ஜினியர் ஆயினோம், டாக்டர் ஆயினோம், வக்கீல் ஆயினோம். ஆமென். ஆமா, நல்லதுதான் வானான்னு சொல்ற. ஆனாலும் அந்த உயர்வான இடத்துல அந்த பிள்ளைகள் போய் நிக்கணும்னா கூட முதலாவது நம்ம கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை அவங்களுக்கு கத்துத்தாங்க. அப்பதான் அவங்களுக்கு சிறந்த ஞானத்தை கத்த தருவாரு. ஆமென் சொல்லுங்களேன். என்கிட்ட நேற்று ஆண்டவர் இதை பேசினாரு, நான் தானிக்கல. கர்த்தர் என்கிட்ட இடைப்பட்டாரு. இப்ப கூட இந்த வரப்போற ஜூன் மாசத்துல ஸ்கூல் திறக்க போது எல்லாரும் திரும்பி ஸ்கூலுக்கு போறாங்க இல்ல. இப்ப குழந்தைங்களா லீவ்ல இலைப்பாறுதலோட இருக்கிறாங்க. ஆமென். ஆமா, எல்லாம் இப்போ இலைப்பாறுதலோட இருக்கிறாங்க. திருப்பி ஸ்கூலுக்கு போறாங்க, ஸ்கூல்ல போய் உட்கார போறாங்க. ஆமென். ஆமா, போன வாட்டி போன போல இந்த வாட்டி இவங்க யாரும் போக கூடாது. இந்த வாட்டி சாலோமோனுக்கு கொடுத்த சிறந்த ஞானத்தினால இவங்களுக்கு கர்த்தர் நிரப்பணும். சாலோமோனுக்கு கொடுத்த உணர்வுள்ள இருதயத்தை இவங்களுக்குள்ள ஆண்டவர் வைக்கணும். அப்ப வைக்கணும்னா கர்த்தரை தேடினாதானே கர்த்தர் வைப்பாரு. என்ன சொல்றாரு? என் குமாரனாகிய சாலோமோனே, நீ உன் பிதாவாகிய தேவனை அறிந்து அவரை உன் இதயத்தோட உற்சாக மனதோட சேவித்து கர்த்தர் எல்லா இதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகள் தோற்றங்கள் எல்லாமே அறிகிறாரே. நீ அவரை தேடினா உனக்கு அவர் தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டா அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். இப்போது எச்சரிக்கையா இருந்து பரிசுத்த ஸ்தலமாகிய ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். நீ திடம் கொண்டு அதை நடப்பி என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. அப்ப நம்ம தயவு செய்து நம்ம பிஸியா நம்ம போயினே இருந்துடக்கூடாது. உங்க கையெழுத்து நான் கும்பிட்டுக்கிறேன். அவங்க எவ்வளவுதான் படிச்சாலும் அந்த படிப்புக்கு உயர்வான இடத்துல அவங்க நிக்கணும்னா அதுக்கு கர்த்தர் ஒருத்தராக தான் அது முடியும். நான் அடிச்சு சொல்லுவேன்,
எவ்வளவுதான் அவங்க படிச்சு காலேஜ் நல்ல நல்ல காலேஜ்ல சேர்த்து அவங்க படிச்சு அந்த படிப்புக்கேற்ற எதிர்காலத்தை அவங்க பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தரை தேடணும். கர்த்தருக்கு அடுத்த காரியத்துக்குள்ள அவங்க நிக்கணும். கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல நிக்கணும். நீங்க வந்திருக்கிற பிள்ளைங்களா இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துங்க. இது வரைக்கும் நீங்க போன காலேஜுக்கு ஸ்கூலுக்கோ ஏதோ அவங்க படிக்கிறாங்க நானும் படிக்கிறேன், அந்த பிள்ளைகள் எழுதல நானும் எழுதல அப்படிலாம் வேணாம். அப்படின்னு சொல்லுங்களேன். உங்களெல்லாம் ஆண்டவர் காலேஜா இருந்தாலும் ஸ்கூலா இருந்தாலும் உங்களை கொண்டு போறதுல உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்யறதுக்காகவே தான் தேவன் உங்களை படிக்க வைக்கலாம். ஆனா அந்த படிக்க பெரிய உங்க மேல வச்சிருக்கிற பெரிய பெரிய பிளான் திட்டங்களை தேவன் நிறைவேற்றணும்னா நீங்க தேவனை தேடினா தானே அது நிறைவேறும். சில பிள்ளைகள் சொல்றாங்களா, நான் படிக்க ஜபமே பண்ண மாட்டேன் பாஸ் ஆயிடுறேன், நான் ஜபமே பண்ண மாட்டேன் பாஸ் ஆயிடுறேன், நிறைய மார்க் வந்துருதுன்றாங்களா. வந்துருந்தான். ஆனாலும் அந்த படிப்புக்கு ஏற்ற உயர்வை நீங்க பெற முடியாது. ஆனா நீங்க போய் அங்கங்க காட்டலாம் உங்க சர்டிபிகேட். என்ன படிச்சீங்க? எம்காம் படிச்சிருக்கேன், பிகாம் படிச்சிருக்கிறேன், அப்புறம் என்னது பிஏ படிச்சிருக்கிறேன் சொல்லலாம். உங்க படிப்பெல்லாம் சொல்லி 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 பாருங்க 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 பார்த்துனே தான் இருக்கணும். ஆமென். அது இல்லை. இப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட தேவன் பேசுறாரு, அதை நீங்க எப்படி ஏத்துக்கிறீங்களா தெரியல. இங்க வந்திருக்கிற காலேஜ் படிச்சாலும் ஸ்கூல் படிச்சாலும் தயவு செய்து நான் சொல்றேன், நீங்க படிச்ச அந்த படிப்புக்கேற்ற எதிர்காலத்தை ஆண்டவர் தரணும்னா அவரை தேடணும். ஆமென். தேடுவீங்களா? போங்க பாஸ்டர், நீங்க காலையில தான் தூக்கம் வருது, அப்ப எழுந்து ஏசப்பா காலேஜுக்கு போறேன் என் கூட வா எழுதுனா இதெல்லாம் கிடைக்கும். உலக பசங்க அப்படியே ஜெபம் பண்றாங்க, அவங்களுக்கு ஆண்டவர்களே கூட இருப்பாங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. அப்போ கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை சாலமோனுக்கு தாவீது கத்து கொடுத்தாரு. என்ன சொல்றாரு பாருங்க, எச்சரிக்கையா இருந்தாரு, இப்போது எச்சரிக்கையா இருந்து அப்படின்றாரு. எச்சரிக்கையா இருந்தாரு. இப்ப நான் சொல்றது கூட நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். ஆமென். 20 தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமா இரு, காலேஜுக்கு போற ஸ்கூலுக்கு போற, ஆமென், நான் உன் கூட இருப்பேன். நீ அவரை தேடினா அவர் உன் கூட வந்துருவாரு. தைரியமா இரு, இதை நடப்பி நீ பயப்படாமல் கலங்காமல் இரு, உன் தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பாரு. நீங்க சொல்லுவீங்களா உங்க பிள்ளைங்களை போகும்போது, நீ மார்க்கு போன வாட்டி எடுக்கல, இந்த வாட்டி எடுக்கல உன் தோலை உரிச்சிடுவேன் திட்டிங்கன்னா. அப்ப தாவீது அப்பா அப்படியே பேசுறாரு. என்ன பேசுற தாவீது அப்பா? படிங்க. சாலமோனை நோக்கி உங்க பிள்ளைகளை பாருங்க. இப்போ உங்க பிள்ளை மூஞ்சிங்களை பாருங்க, கொஞ்சம் தெரியுதாங்க பாக்குறேங்க. என் பையனை கூட பாருங்க. தாவீது என் பேரு வச்சுக்கிறேன். ராஜேந்திரன் தன் குமாரனாகிய ஜோனாபீட்ல பார்த்து, நீ பலம் கொண்டு தைரியமாயிரு, இதை நடப்பி பயப்படாமல் கலங்காமல் இரு, என் தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பாரு. உங்க பிள்ளைகளை கட்டலாம் சொல்லி அனுப்புவீங்களா? ஸ்கூலுக்கு போகும்போது போடா நேத்துல காசு வாங்கிட்டேன் போடான்னு கையை வச்சு கூட ஜாபம் பண்ண மாட்டாங்க. தூங்கினா இவங்க போடுவாங்க. தாவீது அப்படி இல்லை. அப்புறம் ஆலயத்தை கட்டுகிற கடுத்த சகல கிரியைகளையும், கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீர மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். சொல்லுங்க உங்க பசங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை விட்டு. தம்பி சாலமன்
ஆண்டவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார். ஆண்டவர் உன்னை கைவிடவும் மாட்டார் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா அப்போ கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை முதலாவது அவங்க அப்பா என்ன பண்றாரு, கத்து தராரு. அவங்க கேட்க மாட்டாங்க தான், அவங்க ஜெபம் பண்ணிக்க மாட்டாங்க தான். அவங்க போகும்போதே ஜெபம் பண்ணுன்னா மணியாச்சு ஓடினதான் இருப்பாங்க. அவங்க ஒரு நாள் வரும் அவங்க அழுகுறது, ஐயோ எங்க அப்பா சொன்னாரு கேட்கல, எங்க அம்மா சொன்னாங்க கேட்கல, ஜெபம் பண்ண சொன்ன கேட்கல. இப்ப நீங்க எந்த அளவுக்கு உங்க வாலிப வயச, உங்க இளைஞரா இருக்கிற வயச நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் என்ன பண்ணுவாரு, உங்களை சிறந்தவங்கள வைப்பாரு. சாலமோன் ஒரு சிறந்தவனா காணப்பட்டான். ஆமென். இப்ப சாலமோனை பார்த்தா சொல்ற, சாலமோன் உனக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டேன், நீ என்ன விரும்புகிறன்னு கேட்ட. அப்ப எந்த அளவுக்கு சாலமோன் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவரா வாழ்ந்திருப்பாருல்ல, சொல்ல மாட்டோமா? நம்மளும் அது மாதிரி வாழக்கூடாதா? ஆமா. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல 1 ராஜாக்கள் 3 இறுதி ஆண்டவர் வார்த்தான் கையிலப்பா என் இறுதியத்தை கையை தம்பி கையை வச்சு கண்ண மூடி, சாமி இது வரைக்கும் என் இறுதி எனக்காக வாழ்ந்தது போதையா, வாய் தருங்க. என்ன வாய் தர மாட்டேங்க, வாய் தருங்க, சொல்லுங்க இயேசுவே, கண்ண மூடுங்க. இப்படி உங்க இறுதி எங்க இருக்குது, பாக்கெட்ல கை விடாதீங்க. சொல்லுங்க, கையை நல்லா இப்படி கையை எப்படி தட்டுங்க, அதுக்கு தட்டுங்க. ஆமா சொல்லுங்க, இயேசுவே என் இறுதி இது வரைக்கும் எனக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும், உனக்காக வாழ உணர்வுள்ள இருதயத்தை எனக்குள்ள தாங்கப்பா. நானும் உள்ள இருதயத்தை இந்த ஆராதனையில எனக்குள்ள வைங்க ஆண்டவரே. கல்லான இருதயத்தை எடுத்து போடுங்க, கடினமான இருதயத்தை எடுத்து போடுங்க, கோபத்தோட எரிச்சலோட இருக்கிற இருதயத்தை எடுத்து போட்டுருங்க. தீமை செய்யற இருதயம் எனக்கு வாங்க, நன்மை செய்யற இருதயத்தை எனக்குள்ள வைங்க ஆண்டவரே. ஆமென். நீ வைக்கணும், உண்மை கர்த்தர் செய்வார். அப்படின்னா நான் என்கிட்ட சொன்னது இங்க கீழே பாருங்க, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டு ஆண்டவர் பார்வைக்குது ஆகையால் தேவன் அவனை நோக்கி உனக்கு கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்கள் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியால் உன் வார்த்தையின்படி செய்தேன், ஞானமும் உணர்வுமுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஆமென். உங்களுக்கு வேணாவா? சொல்லுங்களேன், நானும் உள்ள இருதயம் வேணுமா வேணாவா? வேணும். அப்போ உண்மையாவே கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல தாவீது ராஜா சாலமோனை பயிற்சி கொடுத்து நிறுத்துனதுனாலதான் கர்த்தர் அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தாரு. சாலமோன் அவன் முக தரிசனத்தை தேடி வந்தாங்க. உங்க முகத்தை தேடி வரக்கூடாத பணம் வச்சிருக்கிறவங்களா? அவன் பாஸ்டர் வரணும், பாஸ்டர் கடை வாங்கிட்டு இருக்கிறேன். ஆமென். திருப்பி வாசிங்க. பூமியில சகல பாக்கிலும் ராஜாவாகிய சாலமோனுக்கு ஐஸ்வர்யத்தையும் ஞானத்திலையும் சிறந்தவனா வைத்த காரணம்னா அவன் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை சின்ன வயசுல இருந்தே செய்தான். ஆமென். பெரிய வயசுல சாலமோன் எப்ப பிறந்தானோ அந்த ஒரு வயசுல இருந்த கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே செய்தான். அவங்க அப்பா கத்து கொடுத்தாரு, நானே கட்ட முடியாது, நாராயணனுக்கு அடுத்த காரியத்துல செய்ய முடியாது, எல்லாம் நீதான் செய்யணும். ஆமென். அநேக பேர் ரத்தத்தை எடுத்து, அநேக பேருடைய ரத்தம் சிந்தப்பட்டது தாவீதால. ஆனா சொல்றாரு, நீ அநேக ரத்தத்தை சிந்தன,
உன்னால அநேக பேர் இறந்து போயிட்டாங்க. ஆமென். நீ ஆலயத்தை கட்ட மாட்ட, உனக்கு பிறகு போற பிள்ளை என் ஆலயத்தை கட்டுவான். அவன் என் குமாரனா இருப்பான், நான் அவனுக்கு பிதாவா இருப்பான். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, சவுல தள்ளனதை போல சாலமோனை தாவீதை தேவன் தள்ளல. காரணம்னா கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல அவன் தாவீது அவன் பையனுக்கு அந்த அளவுக்கு கத்து தந்தான். கர்த்தர் நம்மளுக்கு கூட அந்த கிருபை தரணும் இல்ல? சொல்லுங்களேன், கிருபை தரணுமா தரக்கூடாதா? ஆமா, நீங்க படிப்பை எந்த அளவுக்கு அவங்களை வந்து ப்ரோக்ரஸ் பண்ணி இந்த படிக்கணும் அந்த படிக்கணும். இப்ப எல்லாம் டிகிரில 1 2 வாங்கணும், வேலைக்கே ஆகல. 4 டிகிரி வாங்கணும். ஆமென். இப்போ ரொம்ப படிப்பு நிறைய படிக்கணும் குதிரை மாதிரி ஓடினே இருக்காது. ஆனா ஜெபம் பண்ண இல்லம்மா, தலைவலி வருது, படுத்துக்கிறேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணு ராஜா. முடியாதுமா, செல்லம் வைரம் ஐயோ ஐயோ, பெத்த தாய்ங்க படுற பாடு அவங்களுக்கு தான் தெரியும். அப்படின்னு சொல்லுங்களேன். இதை நான் வந்து உங்களுக்கு அன்பா சொல்றேன். இது வந்து நான் வந்து உங்களோட தேவன் பேசுறேன். 100% இப்ப பேசுற வார்த்தை இந்த சபையில இருக்கிற வாலிபர்களோட அவங்களுடைய எதிர்காலத்துக்காகவே தேவன் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இது உங்க அம்மா சொல்லியில, உங்க அப்பா சொல்லியில, உங்க ஆயா தாத்தா சொல்லி நான் பேசல. சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் வீட்டுல கேட்பாங்க, மாஸ்டர் நான் ஜெபம் பண்ணதெல்லாம் சொன்னாங்க, சொல்லிட்டியா? தெரியாதுங்க, நீ அவர் கூட போய் ஜெபம் பண்றல. சொல்லுங்க, நாங்க ஊருக்காத பேசுறவங்க இல்ல. அவங்க கிடையாது. உங்க வீட்டுக்காரர் முறைச்சியா, அவரை அடிச்சியா, அவர் உன்னை அடிச்சாரா, திட்டினாரா? இந்த ரிப்போர்ட்ல எங்க கடை இருக்காது. ஜெபம் பண்றதுக்கு நேரம் பத்தல. அப்ப இங்க பாருங்க, உங்களை கூட கர்த்தர் அப்படி வைக்கலான்னு விரும்புறாரு. நான் முடிக்க போறேன். அங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அம்மா சாலமோனை தேடின்னு வராங்க. உங்களை கூட தேடின்னு வரக்கூடாதா? 2:4-8-10 வாசிங்களா. ராஜா சாலமோனுடைய தலைவராக இவர்களில் 250 பேர் நடத்தை ஆண்டார்கள். சாலமோன் கர்த்தருடைய பெட்டி வந்த தலைவர் பரிசுத்தமாய் இருக்கிறது. ஆதலால் இஸ்ரவேலின் ராஜாவாகிய தாவீது அரண்மனையிலே என் மனைவி வாசம் பண்ணதாக. அதுல வாசிங்க 9 வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவரையும் சாலமோன் தன் வேலையை செய்ய அந்த 9ஆம் அதிகாரத்துல ராணி வரும் ஒரு அம்மா. அதுல 7 வாசிங்க. 9, 7, 6ல இருந்து வாசிங்க, 5ல இருந்து வாசிங்க. ராஜாவை நோக்கி உம்முடைய வர்த்தமானங்களையும் உம்முடைய ஞானத்தை குறித்து நான் இந்த தேசத்திலே கேட்ட செய்தி மெய்யாயிற்று. நான் வந்து அதை கண்களால் காணப்பட்டு அவர்கள் வார்த்தைகளை நம்பவில்லை. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை கூட கர்த்தர் அப்படி உயர்த்த கூடாதா? 2 வாசிங்க. அப்பொழுது சாலமோன் அவன் கேட்டவையெல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைபொருளா இருக்கிறது. உங்களுக்கு கூட எதுவும் நீங்க படிக்க போற காரியம் ஒண்ணு கூட உங்களுக்கு தெரியாத காரியம் எதுவும் இருக்காது. அந்த ஞானத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புறாரு. அந்த அபிஷேகத்தினால் தேவன் உங்களை நிரப்ப விரும்புறாரு. நம்ம தேவன் ஞானத்துல சிறந்தவர். கல்வி அவர்கிட்ட இருக்குது. நான் சொல்லுவேன், படிக்க தெரியாது என்ன இப்ப பேச வைக்கிறது அவர் தான். இந்த பைபிள் படிக்க தெரியாது, எனக்கு எழுத தெரியாது. எத்தனை நாள் எழுதிருக்கிறேன், பைபிளுக்காக எழுதிருக்கிறேன், பைபிள் படிக்க எழுதிருக்கிறேன். ஆமென். மத்திய சுவிசேஷத்தை நம்ம தினகரையா இருந்த நாட்கள்ல அவர் பேசும்போது படபடப்ப பொண்ணு வாசனம் சொல்லி போவேன். மத்திய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம். நான் வெளிப்படுத்தல் 2 எடுத்து வச்சு நிற்பேன். ஆதியாகும் 28 நான் யாத்திராகும் 28 வச்சு நிற்பேன். அங்க வர அத்தனை பேரை என்ன பார்ப்பாங்க. ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து பார்த்துனே தாங்க. உஷாரா இல்ல
பார்த்துட்டேன். ஏமா என்ன எழுது இந்த எழுத்து என்ன யாத்திரை ஆதியாகன்றாரு யாத்திராகன்றான்னு சொன்னான். நான் சொன்னேன் பேப்பரு காத்துல பெற்றின்னு வந்துச்சு சொன்னேன். அப்படியா? அவன் திருப்பி பார்த்தான், கண்டுபிடிச்சுதான். உங்களுக்கு படிக்க தெரியல, இந்த பேப்பர்ல நான் எழுதி உங்க கடை கொடுக்குறேன், நீங்க வீட்டுல போய் பார்த்துங்கன்னா எப்பா நிலதா போச்சு எழுதுன்னு. சாலமன் அவன் முக தரிசனத்தை தேடி வந்தான். உங்க முகத்தை தேடி வரக்கூடாத பணம் வச்சிருக்கிறவங்களா? அவன் பாஸ்டர் வரணும் பாஸ்டர் கடை வாங்கிட்டு இருக்கிறான். ஆமென். திருப்பி வாசிங்க. பூமியில சகல பாக்கிலும் ராஜாவாகிய சாலமோனுக்கு ஐஸ்வர்யத்தையும் ஞானத்திலையும் சிறந்தவனா வைத்த. காரணம்னா அவன் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை சின்ன வயசுல இருந்தே செய்தான். ஆமென். பெரிய வயசுல சாலமோன் எப்ப பிறந்தானோ அந்த ஒரு வயசுல இருந்த கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே செய்தான். அவங்க அப்பா கத்து கொடுத்தாரு. நானே கட்ட முடியாது, நாராயணனுக்கு அடுத்த காரியத்துல செய்ய முடியாது, எல்லாம் நீதான் செய்யணும். ஆமென். அநேக பேர் ரத்தத்தை எடுத்து, அநேக பேருடைய ரத்தம் சிந்தப்பட்டது தாவீதால. ஆனா சொல்றாரு, நீ அநேக ரத்தத்தை சிந்தன, உன்னால அநேக பேர் இறந்து போயிட்டாங்க. ஆமென். நீ ஆலயத்தை கட்ட மாட்ட, உனக்கு பிறக்க போற பிள்ளை என் ஆலயத்தை கட்டுவான். அவன் என் குமாரனா இருப்பான், நான் அவனுக்கு பிதாவா இருப்பான். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, சவுல தள்ளனதை போல சாலமோனை தாவீதை தேவன் தள்ளல. காரணம்னா கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல அவன் தாவீது அவன் பையனுக்கு அந்த அளவுக்கு கத்து தந்தான். கர்த்தர் நம்மளுக்கு கூட அந்த கிருபை தரணும் இல்ல? சொல்லுங்களேன், கிருபை தரணுமா தரக்கூடாதா? ஆமா, நீங்க படிப்பை எந்த அளவுக்கு அவங்களை வந்து போக்கஸ் பண்ணி இந்த படிக்கணும் அந்த படிக்கணும். இப்ப எல்லாம் டிகிரில 2 வாங்கணும், வேலைக்கே ஆகல. 4 டிகிரி வாங்கணும். ஆமென். இப்போ ரொம்ப படிப்பு நிறைய படிக்கணும். குதிரை மாதிரி ஓடினே இருக்காது. ஆனா ஜெபம் பண்ண இல்லம்மா தகுதி வருது, படுத்துக்கிறேன், கொஞ்சம் ஜெபம் பண்ணு ராஜா, முடியாதுமா, செல்லம் வைரம். உங்களை கூட கர்த்தர் அப்படி வைக்கலான்னு விரும்புறாரு. நான் முடிக்க போறேன். அங்க நீ பாத்தீங்கன்னா ஒரு அம்மா சாலமோனை தேடின்னு வராங்க. உங்களை கூட தேடின்னு வரக்கூடாதா? 2:8-10 வாசிங்களா. ராஜா சாலமோனுடைய அதுல வாசிங்க 9 வாசிங்க. அந்த 9ஆம் அதிகாரத்துல ராணி வரம்பாரு ஒரு அம்மா. அதுல 7 வாசிங்க. 9, 7, 6ல இருந்து வாசிங்க, 5ல இருந்து வாசிங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை கூட கர்த்தர் அப்படி உயர்த்த கூடாதா? 2 வாசிங்க. அப்பொழுது சாலமோன் அவள் கேட்டவையெல்லாம் விடுவித்தான். அவளுக்கு விடுவிக்காதபடிக்கு ஒன்றாகிலும் சாலமோனுக்கு மறைபொருளாய் இருக்கிறது. உங்களுக்கு கூட எதுவும் நீங்க படிக்க போற காரியம் ஒண்ணு கூட உங்களுக்கு தெரியாத காரியம் எதுவும் இருக்காது. அந்த ஞானத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்ப விரும்புறாரு. அந்த அபிஷேகத்தினால் தேவன் உங்களை நிரப்ப விரும்புறாரு. நம்ம தேவன் ஞானத்துல சிறந்தவர். கல்வி அவர்கிட்ட இருக்குது.
நான் சொல்லுவேன், படிக்க தெரியாது என்ன இப்ப பேச வைக்கிறது அவரு தான். இந்த பைபிள் படிக்க தெரியாது, எனக்கு எழுத தெரியாது. எத்தனை நாள் எழுதிருக்கிறேன், பைபிளுக்காக எழுதிருக்கிறேன், பைபிள் படிக்க எழுதிருக்கிறேன். ஆமென். மத்திய சுவிசேஷத்தை நம்ம தினகரையா இருந்த நாட்கள்ல அவர் பேசும்போது படபடப்பு பொண்ணு வாசனம் சொல்லி போவேன். மத்திய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், நான் வெளிப்படுத்தல் 2 எடுத்து வச்சு நிற்பேன். ஆதியாகும் 28 நான் யாத்திராகும் 28 வச்சு நிற்பேன். அங்க வர அத்தனை பேரை என்ன பார்ப்பாங்க. ஒருத்தர் பக்கத்துல உட்காந்து பார்த்துனே தாங்க, உஷாரா இல்ல பார்த்துனேன். ஏமா என்ன எழுது இந்த எழுத்து முன்ன யாத்திரை ஆதியாகன்ற யாத்திராகன்ற சொன்னான். நான் சொன்னேன் பேப்பரை காத்துல பெற்றின்னு வந்துச்சு சொன்னேன். அப்படியா? அவன் திருப்பி பார்த்தான், கண்டுபிடிச்சுதான். உங்களுக்கு படிக்க தெரியல, இந்த பேப்பர்ல நான் எழுதி உங்க கடை கொடுக்குறேன், நீங்க வீட்டுல போய் பார்த்துங்கன்னா எப்பா நிலதா போச்சு எழுதுன்னு. உண்மையா சொல்றேன், 100% பைபிள் படிக்கிறேன், பைபிள் இருக்கிறத பாடுறேன்னா உண்மையா அவருடைய இறக்கம் தான். எனக்கு அறிவிக்கவில்லை, நான் கேள்விப்பட்ட பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அதிகம் உண்டாயிருக்கிறது. உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று. நீங்களா யாரு சொல்லுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, நீங்களா யாரு சொல்லுங்க. பாக்கியவான்கள், பாக்கியவதி. நல்லா தான் சொல்லுங்களேன், வாயால சொல்லுங்க. எதுவும் உன் பொண்ணையே சொல்லாத, திருப்பதி அம்மா நீ பாக்கியவதி, நீ பாக்கியவா. அப்புறம் உம்முடைய ஜனங்கள் பாக்கியவான்கள், எப்போதும் உமக்கு முன்பாக நின்று உம்முடைய நாமத்தை கேட்கிற உம்முடைய ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். ஊழியக்காரர்கள் யாரு? யாருடைய நாமத்தை கேட்கிறாங்க? யாருடைய நாமத்தை பேசுறாங்க? சொல்லுங்களேன். இப்ப யாருடைய நாமத்தை நான் பேசுறேன்? சாலமனுடைய நாமம், கர்த்தருடைய நாமத்தை பேசுறேன். சாலமனுக்கு கர்த்தர் யாரு கொடுத்தது நாமம்? சாலமனு சோத்திரம். ஆமா, நீங்க அந்த 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்துல பார்த்தா தெரியும். நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் அங்க தர. தூங்குற 2 தாயா இருக்கும். இங்க கூட தூங்குறவங்க, இங்க கூட தூங்குற பாட்டி இருக்குது. இன்னொரு பையனை ஈர்த்து தன் பக்கமா கழுத்திக்கின்னு பணத்தை எடுத்துன்னு போய் பக்கத்துல வைக்கிறாங்க. உங்க ஆசீர்வாதத்துல கூட ஈர்த்துக்கிற ஆளுங்க இருப்பாங்க, தெரியுமா? அந்த 2 ராஜாக்களை பார்த்தா பயங்கரமா இருக்குது. 3ஆம் அதிகாரத்துல சரியான ஜட்ஜ்மெண்ட் தேவன் அவருக்குள்ள கொடுத்த நாணத்து மூலியமா தர. உங்களுக்கு எல்லாம் தரக்கூடாதா? இப்ப சில பேர் ஊர் கதை, இந்த கதை, அந்த கதை பேசினாங்கன்னா சில பேர் நாணம் இல்லாதையே சொல்லுவாங்க. உன் புருஷன் அடிச்சானா, நீங்க கண்ணில் அடிக்கலையா, அவனு காரி துப்புலையா, நீ நான் என் வீட்டுக்காரெல்லாம் விட மாட்டேன். அவர் ஒண்ணு கேட்டாருன்னு வச்சுக்க, கஷ்டத்திலே பயந்துடணும். சொல்லுங்க, நம்ம சர்ச்சில் அதெல்லாம் இல்லை. நானும் உள்ளவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? பிரேயர் பண்ணலாமா? ஆண்டவர் மாத்த மாட்டாரா? ஆண்டவர் சரிப்படுத்த மாட்டாரா? இப்படி சொல்ற. நானும் இல்லாதவங்க தான் என்ன பண்ணாங்க? ஏமா எவ்வளவு நாளைக்கு அவர்கிட்ட உத அடி வாங்கி இருப்ப, டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருமா. கர்த்தருக்கு அடுத்த காரியம் நல்ல உணர்வுள்ள எல்லா லேவியரோட எசேக்கியா பச்சைமா பேசினாரு. உங்க பக்கமா கர்த்தர் பச்சை, உங்க பச்சை பேசணுமா? ஜனங்க கிட்ட கர்த்தரு சொல்லுங்க, பேசணும். பாஸ்டர், எங்க வேலையில சம்பளம் கம்மியா இருக்குது, ஓனர் கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. சொல்லுவார். ஆமன் சொல்லுங்களா? உங்க பச்சைமா கர்த்தர் பேசணும்னா நீங்க கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை செய்யணும். அந்த 2 பொம்பளைங்களை செய்யல. அங்க பாருங்க, 2 தூங்குது, 2
அப்பதான் பிறந்திருக்குது. ஒரு ஒண்ணு இந்த பக்கம் ஒரு குழந்தை, இந்த பக்கம் ஒரு குழந்தை வச்சுனா அது இன்னும் தூக்கமா இருக்கும். இந்த வண்டி ரோடு மேய்க்கும் வண்டின்னா வண்டின்னு ரோடு மெதிக்கிற வண்டி. அந்த வண்டியில படுத்த உருண்டு சில பேர் காலை அடிப்பானுங்க பாரு தூக்கத்துல. இப்படி போடுவான், இப்படி அடிப்பான், பேசுறது வேற. போடா, இது மட்டும் தூக்கிடுது. இந்த செத்த குழந்தை இன்னொருத்தி என்ன பண்றாங்க, தூக்கி வச்சுன்னு அமை உயிர் உள்ள குழந்தைய தூக்கிறாங்க, செத்த குழந்தைய திரும்ப வச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு குழந்தைய தூக்குற வரைக்கும் அது என்ன தூக்கமா இருக்கும் இல்ல? சில பேர் நான் தான் திட்டம் காலையில தூங்குவாங்க பாரு, ஐயோ யாரு மெச்சாலும் எனக்கு தெரியவே இல்லைன்னு வாங்க. இதுவரை பெருமை. அப்போ தன்னிடத்துல இருந்து ஒரு குழந்தை சாவடிக்கப்படுது, இன்னொரு குழந்தை பிடுங்கப்படுது. அப்ப உங்க வீட்டுல எந்த ஆசீர்வாதமும் சாவடிக்கப்படக்கூடாது. உங்க ஆசீர்வாதம் மற்றவங்க கைக்கு பிடுங்கப்படக்கூடாது. ஜட்ஜ்மெண்ட் தராரு. இப்போ அம்மா இறந்த குழந்தை, அம்மா திருடின குழந்தைய வந்து பலமா நிக்கிறாங்க. ராஜா இதுதான் என் குழந்தைன்றாங்க. ராஜா சொல்றாரு, நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு நல்லதில்லை, செத்துது செத்து போச்சு, இதையும் வெட்டி நீ பாதியத்துக்கு நீ பாதியத்துக்கு. ஆமே. இப்ப குடல் துடிக்குது, குடல் துடிக்குது. குடல் துடிச்சோன்னு என்ன பண்றாங்க, உண்மையான தாயாரு ராஜா அவங்க கட்டி அந்த குழந்தைய கொடுத்துருன்றாங்க. இப்ப ராஜா சொல்றாரு, இந்த குழந்தை தாய் இவங்க தான். அந்த ஜட்ஜ்மெண்ட் இஸ்ரவேல் ஜனங்க உலகம் அந்த நாடு முழுவதும் பேசப்பட்டதான். உங்களை கூட கத்தர் அப்படி வைக்க கூடாதா? சொல்லுங்களேன். உங்க கிட்ட ஊர் கதெல்லாம் பேசுறதுக்கு பல பாட்டிங்க இருக்கிற கூட்டத்துல சில கிளேடிங்க இருக்கிறாங்க. 4 பேர் 5 பேர் ஒன்னா, ஆமாடி அவ பண்ணாடி, ஆமாடி போனாடி, இங்க வந்தாடி, அங்க வந்தாடி, இங்க போயிட்டாருன்னு அவங்க கிட்ட நீங்க நானுமா பேசக்கூடாதா? ஏய் எங்கன்னா போன நம்மளுக்கு நாடி நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாம், கத்தர் குடும்பத்தை மாத்துவான்னு சொல்லக்கூடாதா? ஜெபம் பண்ணலாமா? காணிக்கை எடுக்கலாமா? என்ன வேணும்? நான் கத்தருக்கு அடுத்த காரியத்தை செய்ய நான் நல்ல உணர்வுள்ளவர்கள் வேணும். இப்ப நீங்க காலையில தயவு செய்து ஆராதனைக்கு வரவங்க ஜபம் பண்ணாத வரவே கூடாது. நீங்க ஜபம் பண்ணாத வந்து அடுத்த வாட்டி திருவிருந்தெல்லாம் நான் தர மாட்டேன். தயவு செய்து சொல்லிடுறேன், உங்களை நானே பார்த்துருவேன். காலையில ஜபம் பண்ணும் போது எனக்கு தெரிஞ்சிடும் எத்தனை வீட்டுல நீங்க ஜபம் பண்ணி நான் பார்த்துருவேன். ஆமான்னு சொல்லுங்களா? ஆமா, அதனால ஜபம் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் எங்களுக்கு பலனா இருக்கும். காணிக்கணும் தம்பி, சோத்திரம் பண்ணலாமா? அது உடன்படிக்கை. ஆண்டவரே, எல்லாம் உங்க பசங்க ஃப்ரெண்ட்ல நிறுத்தீங்களா? பசங்களுக்காக தெரியுங்களா? அப்படியே இப்போ யார் உங்க அம்மா உங்க பசங்க பக்கத்துல இருந்து அவங்க மேல கையை வைக்கணும். ஆமென். ரெடி? பண்ணிட்டு இப்படி வந்து நீங்க பாப்பா இந்த பக்கம் ஏமா இப்படி வா, இப்படி வா, இப்படி வா செல்லாம், இப்படி வந்து நில்லுமா.
காரியத்தை நல்ல உணர்வு உள்ளவர்களோட லேவியர்களோட எசேக்கியா அவன் பச்சைமா பேசினான். உங்களுக்கு நல்ல உணர்வு கத்த தரக்கூடாதா? சொல்லுங்களேன். நீ எப்படி நான் ஜெபம் பண்ணு பாஸ்டர், காலையில வந்து உட்கார்ந்தனா அதுவே போதும். அடுத்த வாரம் பாய் 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 பாய். ஜெபம் பண்ணுங்க. எங்களுக்கு கொடுக்க கூட வேணாம். காலையில எழுந்து நல்ல சுகம் பலத்துக்காக ஜெபிக்க. சர்ச்சை இன்பட்டு காலையில கூட கூட்டி கூட்டி சேர்த்தாலும் எப்படின்னா இந்த ஆத்மா வெளியே போயினே இருக்குது. உணர்வு இல்லை. அந்த வசனம் வந்து கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை செய்யறவங்க யாரா இருந்தாலும் சபையை விட்டு விலகி போக மாட்டாங்க. விலகி போக மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்களா? சபையில எல்லாமே தான் இருக்கம்பா. ஆனா ஆண்டவர் எதுக்காக அந்த இடத்துல நம்மளை கொண்டு போனாலும் அந்த காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றணும்னு விரும்புவவங்களை கண்டி என்ன பண்ண மாட்டாங்க, சபைக்கு எதிர்ப்பா நிக்கவே மாட்டாங்க. கண்ணமுடுமா ஜெபிப்போம். எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே அப்பா, எங்க சபை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாம் ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. இயேசுவின் ரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே நாங்க தெரிவிக்கிறோம். கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல நல்ல உணர்வோட அப்பா செயல்பட கர்த்தரின் கிருபை செய்யணும். கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல நல்ல உணர்வு உள்ளவங்களை அப்பா எசேக்கியா அவங்க பச்சைமா பேசினாங்க. இந்த குழந்தை கூட நல்ல உணர்வை கர்த்தர் தரணும். சாலமோன் கொடுத்த ஞானத்தை தரணும். சாலமோன் கொடுத்த உணர்வை தரணும். எசேக்கியா ராஜாவை போல எங்க பிள்ளைகள் உன் பச்சைமா உனக்காகவே வாழ உதவி செய்யுங்க. எசேக்கியா ராஜா ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தீங்களே. எசேக்கியா ராஜாவுக்கு வந்த விரோதமா வந்த அந்த சேனைகளை முறியடிச்சீங்களப்பா. எங்களுக்கு விரோதமா வந்தா கூட நீங்க ஒண்ணுமில்லாத முடியுமா? எசேக்கியா ராஜாவை போல உங்களுக்கு அடுத்த காரியத்தை செய்ய எங்க சபையை துடுதல் பண்ணுங்க. துடுதல் பண்ணுங்க. எதுவோ நாங்க வாழ்ந்த, நாங்க இருந்த, நாங்க பிறந்தோம் அப்படின்னு போவாதபடி என் தேவன் உங்களுக்கு அடுத்த காரியத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் நிக்கிறவங்களா எங்களுக்கு அந்த வெளிப்பாடு தாங்க ஆண்டவரே. அந்த தரிசனத்தை தாங்க ஆண்டவரே. அந்த ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அந்த உணர்வை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உணர்வு இல்லாத பெண்களை போல நாங்க காணப்படக்கூடாதப்பா. சின்ன பிள்ளைகள் பிறந்த நாளிலே அந்த தூக்கமாகப்பட்டது உணர்வு இல்லாத அப்பா அந்த பிள்ளை மெதிச்சு சாவடிக்கிறார்கள். அந்த பிள்ளைய தூக்கம் கூட தெரியாத தூக்கத்துல உணர்வில்லாத காணப்பட்டார்கள். அதே போல மெதிக்கப்பட்டு போறார்கள். மெதிக்கப்படுறது குடும்பத்துல வர மெதிக்கிற காரியமா சபிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்பட்டு சாலமோனை போல ஞானத்தினால சிறந்தவங்க எங்க வைங்க. எங்க சபையில ஒவ்வொருத்தருக்கும் ஞானத்தை உணர்வை தாங்க ஆண்டவரே. குடும்பத்தை நடத்த தாங்க ஆண்டவரே. பிள்ளைகளை நடத்த தாங்க ஆண்டவரே. நாங்க யாருக்கான பேசினாலும் உங்க ஞானத்தினால் நலப்பட்டு பேசுங்க. எங்க பிள்ளைகள் போற காலேஜுக்கு போற அந்த படிப்பு, ஸ்கூலுக்கு போற அந்த படிப்பை இப்ப ஜூன் மாசத்துல காலேஜுக்கு போற பிள்ளைகளும் படிக்க போற பிள்ளைகளையும் தேவன் ஞானத்தினால் நலப்புவாங்க. எல்லாம் வாயை திறந்து கேளுங்க. பிள்ளைகளை கேளுங்க. எங்க ஞானத்தினால் நிரப்புங்கப்பா. உணர்வுள்ள இதயத்தினால் எங்களை நிரப்புங்க. நிரப்புங்க. காணிக்க தரிசன பாவத்தை கூட உங்க கரத்துல கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், வாலிப பிள்ளைகளுக்கும், பெரியவர்களுக்கும் ஞானத்தையும் உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை செய்யறவங்க நாங்கள் காணப்பட எங்களுக்கு வெளிப்பாடு தாங்க. தரிசனத்தை தாங்க. எங்களோட பேசுங்க. யாராவது வந்து ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. யாராவது பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்மாவை கர்த்தரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சகல பரிசுத்தருடைய கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.